ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 10வது சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருகில் உள்ள அட்டவணையில் இந்த அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கையின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க? முன்னங்கையின் நீளம் எக்ஸு, உயரம் ஒய்ன்னு சொல்லி தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த விவரங்களின் அடிப்படையில் இந்த விவரங்களை வச்சு ஒரு மாணவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாணவரின் உயரம் ஒய், முன்னங்கையின் நீளம் எக்ஸு, அந்த உறவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா y = ax + b என கண்டுபிடித்தார். இது ரெண்டுத்துக்கான உறவை இப்படி சொல்லி வரையறுத்திருக்காங்க. ஓகேவா? இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். ஏவும் பியும் என்னவா இருக்குது? மாறிலிகளாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த உறவானது சார்பாகுமான்னு கேட்குறாங்க. a மற்றும் bயை காண்க. ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. முன்னங்கையின் நீளம் என்னது? எக்ஸு. அப்போ எக்ஸு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. ஒய் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸு கொடுத்துட்டாங்க, ஒய் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒய். உயரம்னா என்னது? ஒய். ஒய் = 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் என்னது? எக்ஸு. எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த உறவு சார்பாகுமான்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முன்னங்கையின் நீளம் எக்ஸு. எக்ஸு 35 இருக்கும்பொழுது ஒய் என்னவா இருக்குது? 56 இருக்குது. இப்போ முன்னங்கையின் நீளம் 35 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அவருடைய உயரம் என்னவா இருக்குது? 56 இருக்குது. அதே மாதிரி அவருடைய கையுடைய நீளம் 45 இருக்கும் பொழுது அவருடைய உயரம் 65 அங்குலமாக இருக்குது. முன்னங்கையின் நீளம் 50 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அவருடைய உயரம் என்னவா இருக்குது? 69.5 அங்குலமாக இருக்குது. அவருடைய முன்னங்கையின் நீளம் 55 இருக்கும் பொழுது அவருடைய உயரம் 74 அங்குலமாக இருக்குது. ஓகேவா? இப்போ சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சார்பு அப்படின்னா என்னது? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுறு இருக்கும். ஓகேவா? அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்டவணையில் எக்ஸு 35 இருக்கும்பொழுது ஒய் என்னவா இருக்குது? 56 இருக்குது. எக்ஸு 45 இருக்கும்பொழுது ஒய் 65 இருக்குது. எக்ஸு 50 இருக்கும்பொழுது ஒய் 69.5 இருக்குது. எக்ஸு 55 இருக்கும்போது ஒய் என்னவா இருக்குது? 76 இருக்குது. அப்போ இந்த எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுறு இருக்கிறதுனால இது சார்புன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அதை எப்படி சொல்லலாம்? எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே ஒய்யில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளதால் இதை சார்புன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மற்றும் பியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ax + b = y அப்படின்னு சொல்கிற ஈக்குவேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த புள்ளிகளை வச்சு தான் எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் வச்சு தான் நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ரெண்டு புள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸை என்னவா எடுத்துக்கிறோம்? எக்ஸை 35 எடுத்துக்கிறோம். ஒய்யை 56 எடுத்துக்கிறோம். இதை எடுத்து இந்த சமன்பாடில் நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 35 a + b = ஒய்யுடைய வேல்யூ என்னது? 56. நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ என்னது? அடுத்த புள்ளி எடுத்துக்கலாம். எக்ஸு 45, ஒய் என்னது? 65. இதில் பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் இந்த வேல்யூ நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு 45 a + b = ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? 65. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை இதை குறியை நம்ம மாற்றி கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் நம்ம கிடைக்கும். இது ப்ளஸில் இருக்கா, இது மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ப்ளஸில் இருக்கா, இது மைனஸு. இது ப்ளஸில் இருக்கா, இது மைனஸு.
இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வந்து -45 -35 45ல் 35 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? -10a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? -65ல் 56 போயிடுச்சுன்னா என்னன்னு கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த மைனஸ் போயிடுச்சு. ஏவோட வேல்யூ என்ன வரும்? 9 இங்கே பெருக்கல் இருக்க 10 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல். இப்போ இதை வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 10ஆம் வாய்ப்பாடில் 9 வராது. அதனால் புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 9 10 90. அப்போ 0. அப்போ இதோட இது என்னது? ஏவோட வேல்யூ 0.9. ஓகேவா? இதுதான் ஏவோட வேல்யூ. இந்த ஏவோட வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 0.99 எனில் ஈக்குவேஷன் சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 0.9 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ 35 ஏக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? 0.9 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 35 × 9. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 9 5 45. 45க்கு 5 மிச்சம் 4. 9 3 27. 27 ஒரு 4 என்ன வரும்? 31. அப்போ இதோட வேல்யூ என்னது? 315. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால வலது பக்கமாக ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கிறோம். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பி அந்த சைடு வச்சுட்டு 56 இங்கே ப்ளஸில் இருக்க 31.5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -31.5ன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 56 இங்கே ஒரு 0 வச்சுக்கலாம். இங்கே -31.5. இப்போ இதை 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். அப்போ என்ன வரும்? இங்கே 5 இங்கே 10 இங்கே 1 வந்துச்சுன்னா 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படியே தான் வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது? 24.5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? முன்னங்கையின் நீளம் 40ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனில் அந்த நபரின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒய்யை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் தெரியும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒய் அப்படின்ற ஈக்குவேஷன் கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம பிரதியிட்டு நம்ம வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9. பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24.5. இப்போ இது எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து 0.9 எக்ஸுக்கு பதிலாக 40 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 24.5 ஈக்குவல் டு ஒய். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்னது? 9 நாள் 36. இந்த 0 அப்படியே வரும். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம் வலது பக்கமாக. ஓகேவா? இந்த இது அப்படிதான் 24.5 ஈக்குவல் டு ஒய். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 36.0 24.5. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 5 6 4 10 மிச்சம் 1 5 6. அப்போது என்ன கிடைக்குது? 60.5. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 60.5. எக்ஸோட வேல்யூ 40, ஒய்யோட வேல்யூ வந்து 60.5. ஓகேவா? அந்த நபரின்
உயரம் 60.5 அங்குலம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம் வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4th சம்மு y = 53.3. எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஏ வந்து 0.9, பியோட வேல்யூ வந்து 24.5 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ஈக்குவேஷன்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி = ஒய். இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ என்னது? 0.9. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 24.5 = ஒயோட வேல்யூ என்னது? 53.3. இப்போ 0.9x = 53.3. இந்த ப்ளஸ் 24.5 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 24.5ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 53.3 24.5. இது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3ல் 5 போகாது. அப்போ கடை வாங்கினோம்னா இங்கே 2000, இங்கே 1000. 13ல் 5 போயிடுச்சுன்னா 8. ஓகேவா? 2ல் 4 போகாது, அதனால் இங்கே வந்து 1 கடை வாங்கிக்கலாம். இங்கே 4 இருக்கும். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இந்த புள்ளி அப்படியே தான் வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது? 28.8 அப்படின்னு கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 28.8 இங்கே பெருக்கல்ல இருக்க 0.9 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலில் மாறிடும். ஓகேவா? இப்போ வகுத்தலில் மாறிச்சு. இப்போ பாயிண்ட் போனோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுப்போம். ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நம்பராக கிடைக்கும். பாயிண்ட் போயிட்டு நம்மளுக்கு வந்து நம்பராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 288 பை இதை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 9 அப்படின்னு கிடைக்கும். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 9 3 27, 27 மிச்சம் 1, 9 2 18. அப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து 32 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 32. அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் 32 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது. இந்த சம்மு வந்து பிடிஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை எக்ஸாமுக்கு படிக்கும்பொழுது பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சம் முடிஞ்சுது.